நாம் இன்று மௌரிய பேரரசு என்ன சார், மௌரிய பேரரசை பற்றி பார்ப்போம். அந்த மௌரிய பேரரசு என்றால் சந்திரகுப்த மௌரியர். அந்த சந்திரகுப்த மௌரியர் என்பவர் யார், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவர் எவ்வாறு மௌரிய பேரரசை தோற்றுவித்தார், இது போன்று பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஒரு வரலாற்று பின்னணியோடு பார்த்தா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். இவரை பற்றி, இவருடைய பிறப்பை பற்றி, இவர் கிமு 324 என்றது 300 வருடம், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா 324 300 சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அந்த கிமு அப்படின்னாவே அந்த கிறிஸ்து பிறந்த வருஷத்தை வச்சுதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி இந்த கிமு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் இதை எடுத்திருப்பாங்க. அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னாவே வருஷம்லாம் அப்படியே மேல இருந்து கீழே வரும், கீழிருந்து மேலே போவாது. அதனால தான் இதை 324 300 வரலன்னு சொல்றோம். கிமுன்னு நம்ம போட்டுக்கிட்டாவே மேல இருந்து தான் கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகக்கூடாது. ஓகேவா, புரிஞ்சுதா? ரைட். இவருடைய முன்னெல்லாம் ஸ்டாண்டிங்கான ஒரு சோர்சஸ் எல்லாம் கிடைக்காது, ரிட்டர்ன் சோர்சஸ் எல்லாம் கிடைக்காது. இல்லை காது வழி செய்திகளாக இருக்கும், இல்லை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி வச்ச தகவலாக இருக்கும். ஆத்தன்டிக் ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அலுவல் பூர்வமான ஒரு ரெக்கார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவரை பத்தி சொல்றது அப்படின்னா ஒரு 4-5 சோர்சஸ் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. புராண மரபுப்படி, புராணங்களின்படி இவருடைய பிறப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். மூரா, இவங்க அம்மா பேர் மூரான்னு சொல்லுவாங்க. நந்தகுலத்து அரசனுடைய கீழ்குடி மனைவி அப்படிம்பாங்க. என்ன, நந்த வம்சத்தினுடைய அரசனுடைய ஒரு கீழ்குடி. அந்த அரசர் அப்படின்னாவே அந்த அரசருக்கு நிறைய மனைவிகள் இருக்கும். அங்கொன்று இருக்கும், இங்கொன்று இருக்கும், இங்கொன்று இருக்கும், அப்படி பாருங்க, கீழ்குடி மனைவின்னு போட்டிருக்காங்க. பௌத்த சோர்சஸ் படி, பௌத்த மதத்தின்படி தீபவம்சம், மகாவம்சம் அதனுடைய கூற்றுகளின்படியும் இவரை ஒரு பிப்ளிய வனத்தை, உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த பிப்ளிய வனத்தில் ஒரு அரசனுடைய மகள், ஒரு அரசனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஐஸ்டீன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியரும் இவர் ஒரு கீழ்குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்ரா ராட்சசம், விசாக தத்தர் எழுதிய ஒரு முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற ஒரு நாடகம் மிகவும் பிரபலமான நாடகம் பண்டை காலத்தில். அது இவருடைய எவ்வாறு மௌரிய பேரரசு தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தின் மூலமாக நந்த அரசர்கள் எவ்வாறு ஆண்டார்கள், இந்த சந்திரகுப்தர் எவ்வாறு அந்த நந்தர்களை வீழ்த்தி
மௌரிய பேரரசை, இந்த மகத பேரரசை தோற்றுவித்தார் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த நாடகத்தினுடைய கதைகள் வரும். இவர் ஒரு கதாபாத்திரமாகவும், சந்திரகுப்தர் ஒரு கதாபாத்திரமாகவும், சாணக்கியர் ஒரு கதாபாத்திரமாகவும், ராட்சசன் அப்படிங்கிற இந்த ராட்சசன் அப்படிங்கிறவர் அந்த நந்த வம்சத்தை சார்ந்தவர் என்றும், அந்த அதிலிருந்து எப்படியெல்லாம் இந்த மௌரிய பேரரசை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தில் வரும். அதுலேயும் இவர் ஒரு கீழ்குலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதா ஒரு ரெக்கார்டு வரும். ரைட். இப்போ இவர் எங்கிருந்து வந்தாரு என்னன்னா, இவரை பற்றி அந்த புராணங்களுடைய கதைகள் கொஞ்சம் நல்லா இருக்கு. நந்த வம்சத்தில் மகா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்திருக்கிறார். எப்போ சார் படையெடுத்தாரு? கிமு 326. ஒரு ஹிஸ்டரி பார்க்கும்போது அதனுடைய ஒட்டி பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வாறு படையெடுத்து வரும்போது இந்த சாணக்கியர் போய் தனநந்தர்கிட்ட, அந்த அமைச்சரவையில் வேறு சாணக்கியர் என்கிற கௌடல்யர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் அவர் தான். அவர்கிட்ட சொல்லிருக்கிறாரு, இது இப்படி எப்படியெல்லாம் பண்ணி அவரை நாம் சூழ்ச்சி பண்ணி அவரை படையெடுத்து வராமல் தடுக்கலாம், அவரை இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்னையா நீ எல்லாம் ஒரு ஆள், எனக்கு நீ புத்திமதி சொல்கிற அப்படின்ட்டு அவரை ஒரு தூக்கி எரிஞ்சு இவருடைய யோசனையை புறந்தள்ளி அவரை அவமானப்படுத்திட்டாராம். யார? சாணக்கியர், நந்த வம்சம். அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டாராம். என்னையா நம்ம அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றாரு, அதை எப்படி தடுக்கிறது, இந்த நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுறது, வடமேற்கு, அதாவது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில், அதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தானம், பாரசீகம், அந்த பகுதியிலிருந்து படையெடுத்து இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலாம் பிடிச்சிருப்பார். ஒரு உலகையே வெல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இருந்தவர் அலெக்சாண்டர். அதுக்கு தான் ஒரு பெரிய அரசியல்வாதிகள் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த தகவல்கள் யார் யார் எப்படி, அந்த பின்புலமெல்லாம் எப்படி, அவர் என்ன எதை போர் நுணுக்கங்களை எல்லாம் கையாள்கிறார்கள், இது பற்றியெல்லாம் ஒரு தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். அது அந்த இவர் ஒரு தட்சசீல பல்கலைக்கழகத்தில் ஒரு அரசியல் பேராசிரியராக இருந்தவர். யாருங்க? சாணக்கியர். ஒரு அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு பெரிய மாபெரும் நூலை எழுதியிருப்பார். அது பொருளாதாரத்தை சார்ந்ததாகவும் இருக்கும். அது 50 பகுதிகளை கொண்டதாக இருக்கும் என கூறுவார்கள். அந்த அர்த்த சாஸ்திரத்தில் அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு மக்கள் இருப்பார்கள், மக்களை நாம் எவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும், எது போன்ற ஆட்சி நடத்த வேண்டும், அமைச்சர்களுடைய குணநலகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், நாம் எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், என்னென்ன, இது மாதிரி ஒரு அரசனுக்கும் ஒரு அமைச்சரவைக்கும் ஒரு மக்களுக்கும் எல்லாம் அறிவுரை கூறும் நூலாக இருக்கும். பொருளாதாரத்தை எப்படி பலப்படுத்துவது, பொருளாதாரம் என்றால் என்ன, இது மாதிரி பல ஒரு கருத்துக்களின் சொர்க்கமாக அந்த அர்த்த சாஸ்திரம் இருக்கு. இவர் அப்பயே ஒரு பேராசிரியராக தட்சசீல பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காரு கௌடல்யர். அவரை புறந்தள்ளி அவரை கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாரு அமைச்சரவையிலிருந்து. அன்னைக்கே அவரு ஒரு சபதம் ஏற்றதாக தகவல்கள் வரும். உன்னை நான் எப்போ இருந்தாலும் உன்னை பதவி விட்டு நான் நீக்கிறேன்யா, நான் முடிக்கிற ஒரு ஆளு கொண்டு யாரே ஒருத்தர் கொண்டு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அரசவையிலேயே ஒரு சபதம் கொண்டு வெளியே வந்ததாகவும், அதற்கு பின்னாடி தான் இந்த சந்திரகுப்தரை சந்தித்ததாகவும் பல வரலாற்று தகவல்கள் எல்லாம் வரும். அது அப்படியே பார்ப்போம். இப்போ இவர் ஒரு மௌரிய வம்சத்தின் ஒரு
அரசராக, ஒரு சிற்றரசராக இருந்திருக்கிறார் இவங்க அப்பா, சந்திரகுப்த மௌரியனுடைய அப்பா. அவ்வாறு இருக்கும்போது இவங்கள அப்பா கொல்லப்படுகிறார். பல சிறு சிறு பகுதியே தான் இருக்கும். அவருக்கும் பக்கத்தரசருக்கும் சண்டை வரும்போது இவங்க அப்பா கொல்லப்படுகிறார். இவங்க அம்மா விதவையாகிறார். இவர் கை குழந்தையா இருக்கார். யாரு? சந்திரகுப்த மௌரியர். அந்த அம்மா ஒரு பெரிய அரசர்லாம் இல்லை, ஒரு சிற்றரசர். புருஷன் செத்த உடனே இந்த அம்மா விதவை ஆயிட்டாங்க. குழந்தையை காப்பாற்றுறது எப்படின்னு தெரியல, நிர்கதியாக நிற்கிறார். அதனால் புருஷபுரத்திற்கு அந்த கை குழந்தையை எடுத்துட்டு காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழ்நிலையில தன்னுடைய இந்த குழந்தையை கொண்டு ஒரு காட்டு பகுதியில ஏதோ ஒரு கூடை இருந்துச்சா, அந்த கூடையில அந்த குழந்தைய போட்டு போனதாகவும், அந்த காட்டில் ஆடு மாடு மேய்ச்ச அந்த பசங்க, அந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ப்பவர்கள் இந்த குழந்தை அழும் சத்தம் கேட்டு சந்திரா என்ற ரிஷபன், அவர் அதை எடுத்து வளர்த்தவர், சந்திரா என்ற ரிஷபன் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டில் வளர்த்ததாகவும், அப்ப அங்க வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பையன் சின்னவனா இருந்து ஒரு 2 வயசோ 3 வயசோ குழந்தையா இருந்திருக்கான். குழந்தையா இருந்து விளையாண்டுகிட்டு இருந்திருக்கிறான் ஊருக்குள்ள. அது மாதிரி அங்க ஊருக்குள்ள விளையாடும் போது அந்த பசங்க ஒரு சில சுட்டியா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த வேஷம் கட்டியெல்லாம் திருட வேஷம், போலீஸ்கார வேஷம், அரச வேஷம், ராஜா வேஷம், இது மாதிரி பல வேஷங்களை போட்டு எல்லாம் கண்ணு கட்டி விளையாடுவாங்க. என் கோயிலில் தொடர் விளையாட்டு, போலீஸ்காரன் விளையாட்டு, ராஜா ராணி விளையாட்டு, அதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு இந்த ராஜா வேஷம் கட்டி விட்டாங்களாம். யாருக்கு? சந்திரகுப்தர் அப்படிங்கிற அந்த பையனுக்கு அந்த பசங்க அந்த ஊருக்குள்ள வேஷம் கட்டி விளையாடிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் கௌடில்யர், இங்கே சாணக்கியர் அந்த பக்கமும் வந்திருக்காரு. இந்த பசங்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பையன் ரொம்ப சுட்டியாக இருந்திருக்கான், பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்திருக்கிறான். பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அந்த பையனுடைய செயல்கள், அவன் என்னென்ன பண்ணானோ அந்த சேட்டையெல்லாம் அவருக்கு பிடிச்சி போச்சு. உடனே அந்த சாணக்கியர், கௌடில்யர் அந்த ரிஷபங்கிட்ட, சந்திரா அப்படிங்கிற ரிஷபங்கிட்ட இந்த பையனை விலைக்கு வாங்கினார். இப்போ ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி விலைக்கு நம்ம வாங்குறோமோ அந்த பையனை விலைக்கு வாங்கிட்டு தட்சசீலத்தில் கொண்டு அவருக்கு கல்வி பயிற்றுவித்து, அவர் தான் ப்ரொஃபஸர் ஆச்சு, வாத்தியாராச்சு. ஒரு அர்த்த சாஸ்திரம் என்ற ஒரு பெரிய நூலை இயற்றியவர். அந்த நூல் தான் இன்னும் நமக்கு ஏதாவது ஒரு நூல் எழுத வேண்டும் என்றால், ஒரு அரசியல் தத்துவம் வேண்டும் என்றால், இந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ரூசோ, மாண்டெஸ்கியூ, இது போன்ற அந்த அரசியல் அறிஞர்கள் நூல்கள் எல்லாம் நமக்கு தேவைப்படும். இது மாதிரி இந்த கௌடில்யர் எழுதிய அந்த அர்த்த சாஸ்திரத்தில் அவ்வளவு கருத்துக்கள் புதிந்த ஒரு நம்ம திருக்குறள் மாதிரின்னு வச்சுக்கால, ஒரு பெரிய அரசியல் சூட்சமெல்லாம் அதில் இருக்கு. அதை எழுதியவர் இந்த சாணக்கியர். இவரை தட்சசீலத்துக்கு எடுத்துட்டு போய் இவருக்கு வளர்த்து ஒரு 7-8 வருஷம் வளர்த்து இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தார். டியூஷன் மாதிரி வாத்தியார் சொல்லி கொடுத்து போர்க்கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அந்த நேரத்தில் இன்னொரு கதை ஒன்றும் இருக்கும். அலெக்சாண்டர் வட இந்தியாவின் மீது படையெடுத்து பஞ்சாபில் அவர் இருந்ததாகவும், அந்த நேரத்தில் இந்த பையன் யார், சந்திரகுப்தர் அப்படிங்கிற பையன் ஒரு சிறு மாணவராக இருந்து அவரை அரசரை சந்திக்க வாய்ப்பு ஏதோ கிடைச்சிருக்குது. 2 பேரும் விளையாட்டு போக்கில் பேசிட்டு இருக்கும்போது அரசரை எதிர்த்து பேசியதாகவும், அரசர் உடனே அவரை கொல்ல, என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல ஆணையிட்டதாகவும், அந்த பையன் தப்பிச்சு அந்த விந்திய மலை பகுதியில் ஓடி ஒளிந்து விட்டதாகவும்,
ஒரு தகவல் வரும். அந்த விந்திய மலையில் தான் சாணக்கியரும் இந்த பையனும் சந்திச்சாங்கன்னு சொல்லி இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு. இவ்வாறு இந்த சாணக்கியரும் சந்திரகுப்தரும் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் அந்த ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன சாணக்கியருக்கு நந்த அம்சத்தை நீக்கணும். அங்க கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது. மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் எதுவுமே செய்யல. ரொம்ப மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதா ஒரே வரியில் இருக்கார். ஏன்னா இவர் புரோசர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் பர்சன். ஹீ நோ த எவ்ரிதிங். ஆனா அவருக்கு அந்த நாடு ஆளுவதற்கு ஒரு சரியான ஆள் வேணும். அதை பார்த்து தான் இந்த பையனை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த ஊர் மக்கள் ஆதரவோடு ஒரு சிறு படை திரட்டி அந்த ஊரில் நடக்கிற சிறு சிறு சம்பவங்களை எல்லாம் இவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொள்ளை கூட்டத்தெல்லாம் தடுக்கிறது. அது மாதிரி அந்த மக்களின் ஆதரவோடு ஒரு படையை வச்சுருக்காங்க. இவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரா, நாம் நந்த வம்சத்தை துடைத்தெறிய வேண்டும், நாம் அங்கே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, பக்கத்தில் இருந்த ஒரு அரசன் உதவியோடு நந்த வம்சத்தை தோற்கடித்து அங்க ஆட்சி செய்யலாம் என எண்ணியிருந்தார்கள். அதற்கு முன்பாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அலெக்சாண்டர் விட்டு சென்ற பகுதிகளை அலெக்சாண்டருடைய ஆளுநர்கள், அதாவது அவருடைய தளபதிகள் வடமேற்கு பகுதியை ஆண்டு கொண்டதாகவும், அவர் தான் அந்த செல்யூக்கஸ் நிக்கோடர்னு சொல்லுவாங்க. செல்யூக்கஸ் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் வடமேற்கு பகுதியில் அவர் அலெக்சாண்டரை ஜெயிக்க முடியாத பகுதிகளெல்லாம் நாம் பிடிச்சி நாம் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த செல்யூக்கஸ் இருந்ததாகவும், அந்த நேரத்தில் இவர் யாருங்க சந்திரகுப்தர் இந்த ஒரு படையுடன் சென்று அவரை தாக்கியதாகவும், அவர் தாக்கும்போது அவர் ஆண்டிகோஸ் அப்படிங்கிற இன்னொருத்தர்கிட்ட உள்நாட்டில் சண்டை செஞ்சுட்டு இருந்ததாகவும், திடீர்னு அட்டாக் ஆகினதே அவனை செல்யூக்கஸ் இவரால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி இவருடன் ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டு தன்னுடைய மகளை துர்தாரா என்ற மகளை இவருக்கு திருமணம் செய்து வைத்ததாகவும், இவருக்கு அங்கிருந்த சத்திரப்புகளை பல மாநிலங்களை சந்திரகுப்தருக்கு தன்னுடைய மகளை கொடுத்ததோடு பல மாநிலங்களையும் கொடுத்ததாகவும் வரலாற்று தகவல்கள் வருகின்றன. அந்த செல்யூக்கஸ் என்பது அவருடைய பெயர். அவர் நிக்கோடர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னைத்தானே ஒரு பட்டப்பெயர் சூட்டிக்கொண்டு செல்யூக்கஸ் நிக்கோடர் என அழைப்பார்கள். அவ்வாறு உடன்படிக்கை செய்து கொண்டு தன்னுடைய தூதர் மெகஸ்தனிஸ் என்பவரை சந்திரகுப்தரனுடைய அவைக்கு அவருக்கு ஆட்சி செய்வதற்கு துணையாக ஒரு ஜீனியஸான ஒரு ஆசிரியரை அனுப்பியதாகவும், அந்த ஆசிரியர் அந்த தூதுவர் இங்கேயே தங்கியிருந்து இந்த நாட்டினுடைய பல நிலைகளை அறிந்து அவருக்கு ஆதரவாக சந்திரகுப்த மௌரியருக்கு ஆதரவாக பல ஆலோசனைகளை கூறி அவர் இண்டிகா என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். யாருங்க? மெகஸ்தனிஸ். அந்த மெகஸ்தனிஸ் எழுதிய நூலும் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட செய்திகளும் எல்லாம் ஒத்திருக்கின்றன என கூறுவார்கள். ஆனால் மெகஸ்தனிஸ் என்ற நூலில் பல வரலாற்றுக்கு முரண்பட்ட தகவல்கள் இருப்பதாக கூறுவார்கள். என்னன்னா, வாய் மூக்கற்ற மனிதர்களும் கை கால்கள் எல்லாம் திரும்பிய மனிதர்களும் பொன்னை தோண்டும் பொன்னை தோண்டும் எறும்புகளும் இருந்ததாக ஒரு சில முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும், அந்த இண்டிகா என்ற நூல் சந்திரகுப்தரனுடைய ஆட்சியை பற்றி நன்றாக கூறியது. இவ்வாறு இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஒரு நிலையான ஆட்சியை
இவர் ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து அந்த படைகள் எல்லாம் மூலமாகவும் திரும்பியும் தனநந்தர் அவர்களிடம் போரிட்டு தனநந்தரை கொன்று அந்த மகதத்தை வென்றார் என கூறுவார்கள். இதுதான் மகத புரட்சி என அழைக்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு மாணவராக இருந்து சாதாரண ஒன்றும் இல்லாமல் ஒரு அனாதையாக ஒரு விதவை மகள் எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரு பெரிய ஜீனியஸ் வாதியாரனுடைய ஒரு கௌடில்யர் சாணக்கியர் என்பவர் உதவி கொண்டு அந்த நாட்டு மக்களின் ஆதரவை பெற்று ஒரு படையை உருவாக்கி அந்த ஒரு பேரரசையே உருவாக்கிய பெருமை சந்திரகுப்த மௌரியருக்கு உண்டு. இவ்வாறு ஆட்சி செய்து கொண்டிருப்பார். இவ்வாறு அந்த மௌரிய பேரரசை திறம்பட ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். இவர் தமிழ்நாட்டில் தென்பகுதியில் ஒரு சில பகுதிகளை பிடித்ததாகவும் அங்கு இவர்களுக்கு வம்பமேரியர் என்ற பெயர் இருந்ததாகவும் இவருடைய ஆட்சி நர்மதை ஆற்றுக்கு மேல் பகுதியில் மட்டும் இருந்தது, வட இந்தியாவில் தான் இருந்தது, தென்னிந்தியாவில் இல்லை என ஒரு சில தகவல்களும் வரும். இவருடைய வரலாற்றில் இவர் பிற்பகுதியில் பார்த்தா சரவணா பெலகுலா, மைசூரில் உள்ள சரவணா பெலகுலா என்ற இடத்திற்கு சமண மதத்தின் ஒரு பெரிய மத தலைவர் ஒருவர், சமண மதத்தின் ஒரு பெரிய மத தலைவர் பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு உடைய தலைமையில் பல ஆயிரக்கணக்கான மக்களோடு மைசூரில் உள்ள சரவணா பெலகுலா என்ற இடத்திற்கு சென்று சமய மதத்தின் பால் மிகவும் அந்த சமய மதத்தை நேசித்து சமண மரபுப்படி உண்ணா நோன்பிருந்து உயிர் பிரிந்ததாக இவரை கடைசி காலம் அது மாதிரி இருந்ததாக கூறுவார்கள். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இவருடைய மகன் பிந்துசாரருக்காக தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுத்தார் எனவும் பல வரலாற்று தகவல்கள் வருகின்றன. இவ்வாறு ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக இருந்து ஒரு மௌரிய பேரரசை நிறுவினார் என்றால் அது சாணக்கியரும் சந்திரகுப்தரும் சாணக்கியருடைய ஒரு அறிவு, அவருடைய நுணுக்கம், இவருடைய திறமை, இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் மௌரிய பேரரசை சந்திரகுப்தர் நிறுவினார் என கூறுவர். இவ்வாறு சந்திரகுப்த மௌரியருக்கு அடுத்து பிந்துசாரருக்கு அடுத்து மகா அசோகர்னு சொல்லுவாங்க. அந்த அசோகரை பற்றி ஒரு அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்தியாவில் உலகத்தை ஆண்ட அரசர்களில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த அரசர்கள் என்றால் அது அசோகரும் ஒருவர். அந்த அசோகரை பற்றி பல சுவாரஸ்யமான பல திருப்பு முனைகளை கொண்ட ஒரு அரசரைத்தான் அடுத்த காணொளியில் சந்திக்க இருக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நீங்கள் இது போன்ற காணொளிகள் மிகவும் நம் வாழ்க்கைக்கு உதவுகிற வரலாற்று தகவல்கள் முழுவதுமாக, வரலாற்று தகவல்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 புத்தகங்களின் குறிப்புகள் எடுத்து, அது மட்டுமல்லாமல் விக்கிபீடியா, கூகுள் போன்ற எங்கெங்கு சோர்சஸ் கிடைக்குதோ அங்கிருந்தெல்லாம் எடுத்து நல்ல வீடியோவாக போடுவோம். ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம டிகிரி படிக்கிறவனுக்கு எப்படியோ
ஒரு காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மக்களுக்கு இந்த சந்திரகுப்த மௌரியரை பற்றி என்னென்ன தெரியணுமோ, சந்திரகுப்த மௌரியர்னா எந்த நிகழ்வும் விடுபடக்கூடாது என நினைச்சு நம்ம இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த சேனலை அச்சயா டிஎன்பிஎஸ்சி அகாடமி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்தால்தான் நாம் போடக்கூடிய அனைத்து சேனல்களும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.